பணி புறக்கணிப்பை தொடர்ந்து கடமைகளுக்கு வராமல் இருக்கும் அஞ்சல் ஊழியர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19 கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 17ஆம் தேதி முதல் அஞ்சல் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை கட்டுநாயக்க விமான நிலைய களஞ்சிய சாலையில் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்பட்ட கடிதங்கள் மற்றும் பொதிகள் தேங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை நியூசிலாந்து ராணுவ சிப்பாய் ஒருவர் காதலித்து திருமணம் செய்தது தெரிய வந்தது. நியூசிலாந்து நாட்டின் இளம் ராணுவ சிப்பாய் ஒருவர் எதிரி நாட்டுக்கு உளவு பார்ப்பதாக கைது செய்யப்பட்டுள்ளார். ராணுவ உளவு பிரிவில் பணிபுரிந்து வந்த அவர் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். அவர் கடந்த 2020ஆம் ஆண்டு ராணுவத்தில் இணைந்து சேவையாற்றி வருவதாகவும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த ரஷ்ய பெண் மூலமாக நியூசிலாந்து நாட்டின் ராணுவ ரகசியங்கள் மற்றும் முக்கிய தளவாட அமைப்புகள் அமைந்துள்ள இடங்கள் குறித்து ரஷ்யாவுக்கு தகவல்களை அவர் கசியவிட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது. அவருக்கு 7 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது.